ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோட ஒரு கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம்னா மெத்தட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த மெத்தட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், மெத்தடுக்கு ஒரு வேல்யூ அதாவது பராமீட்டர் கொடுத்து அதன் மூலமாக எப்படி இது பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா இப்போ முதல்ல பப்ளிக் கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன், எஃப் நேம் அப்படின்றது கொடுத்துருக்கேன். பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பப்ளிக் வாய்டு நேம் கொடுக்கணும் மெத்தடுக்கு. ஸோ அந்த மெத்தட் நேம் என்ன கொடுக்கணும், மை நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் ஸ்ட்ரிங்கில் நம்ம நேம் எப்போதும் எப்படி வாங்குவோம், நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் வாங்குவோம். ஸோ அதனால ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் என்னன்னு கொடுத்துருக்கேன், நேம்னு கொடுத்துருக்கேன். அது பிராக்கெட்குள்ளார இருக்கு. இப்போ பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார என்ன பண்ணிடுறேன்னா, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளார என்ன பண்றேன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நேம்ன்றதை நம்ம வேரியபிள் இங்கே ஸ்ட்ரிங்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன், நேம்ன்றதை நான் கொடுக்குறேன். அப்புறமேல என்ன பண்ணிடுறேன், திரும்ப பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிரேசஸ் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியட்டும், நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோம் அப்படின்னு தெளிவா தெரியறதுக்காக நான் என்ன பண்றேன், சில சில சேஞ்சஸ் நான் பண்றேன். ஸோ அப்போ பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ப்ரோக்ராம் நம்ம எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறோம் அப்படின்றத நமக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு எங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் எங்க முடிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ப்ரோக்ராம் புரியாமலே போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், நான் கொஞ்சம் இது மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்றேன். ஸோ நம்மளுக்கு அப்போ நம்ம எங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் எங்க முடிக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் தெளிவா தெரியும். ஸோ இதுல நான் என்ன பண்றேன், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நான் பண்றேன். ஏன்னா நமக்கு தெரியணும்ல, நம்ம போடுற ப்ரோக்ராம் நம்ம எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறோம் என்ன ஆகுது எல்லாம் நமக்கு தெரியணும்ல. நமக்கு ப்ரோக்ராமே தெரியல அப்படின்னா, எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறோன்னே நமக்கு தெரியலன்னா, நம்ம எங்கேயாவது எரர் பண்ணியிருந்தோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன ஆகாதுன்னா, நம்மளுக்கு புலப்படாது. எங்க நம்ம எரர் பண்ணோம் அப்படின்றதே நமக்கு புலப்படாம போயிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றேன்னா இது மாதிரி நான் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், அத நான் நம்மளுக்கு புரியிற மாரி நான் கொஞ்சம் தான் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வேற ஒண்ணும் பண்ணல. அப்பதான் தான் நமக்கு ப்ரோகிராம் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம்ன்றது நமக்கு தெரியும். எங்க முடிக்கிறோன்றதும் தெரியும். நம்ம எங்கேயாவது எரர் பண்ணியிருந்தோம்னா, எங்க மேக்ஸிமம் நம்ம எரர் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம ஈஸியா வந்துரலாம். ஆனா நம்ம கன்க்ளூஷன் வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் அந்த கன்க்ளூஷன் வரதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இந்த சேஞ்சஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்றேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஓ! நம்ம இந்த இடத்துல ப்ரோகிராம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல முடிக்கிறோம். ஏன்னா இந்த பிரேசஸ்ல நெறைய பேர் காமனா பண்ணுவோம் மிஸ்டேக்ஸ். நானுமே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நம்மளுக்கு எங்க ஆரம்பிக்குது, எங்க முடிக்கிறோம் அப்படின்றது தெரியாம சில சமயம் பிரேசஸ் கம்மியா போட்டுருவோம். இல்ல ஜாஸ்தியா போட்டுருவோம். அப்ப நமக்கு ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகாம நமக்கு எரர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது மாரி நம்ம கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு புரியும். ஓ! நம்ம இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல இன்னொரு பிரேசஸ் வரணும், வரக்கூடாது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். இல்லன்னா நமக்கு தெளிவா தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் இது மாரி நான் மாத்திருவேன். இப்ப நம்ம ஓரளவு ப்ரோகிராம் இப்ப தெளிவா இருக்கா? இப்ப முதல்ல ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிடுறேன். பப்ளிக் கிளாஸ் நேமே குடுத்துடுறேன். ஒரு நேம் குடுத்துடுறேன். அப்புறம் ஸ்டாட்டிக் வாய்டு ஒரு மெத்தடுக்கு நேம் குடுக்கணும். அதுக்கு எம் நேம் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் நேம் எப்போதும் நம்ம என்னத்துல வாங்குவோம், ஸ்ட்ரிங்ல தான் வாங்குவோம். ஸோ ஸ்ட்ரிங் நேம் அப்படின்றத குடுத்துருக்கேன். பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பிரேசஸா அங்க பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்க பிராக்கெட் பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நேம் இஸ் கோலன் வச்சு என்ன பண்ணிடுறேன், ஸ்பேஸ் கொடுத்து இங்க பிளஸ்ன்னு கொடுத்து நேம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது,
அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி அப்படின்றது கொடுக்குறேன். அப்புறம் பிராக்கெட் பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து மை நேம் அப்படின்றது கொடுத்து 3 தடவை இப்போ இது பண்ணுறேன். மணி அதுக்குள்ளார பிராக்கெட்டுக்குள்ளார என்ன பண்ணிடுறேன்னா ஒரு 3 நேம் வந்து நான் கொடுக்குறேன். 3 வந்து மணி, பாலா, கோபி அப்படின்ற 3 நேம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிரேசஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ கிளாஸோட இது க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபைலை நம்ம சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணணும், ஃபைலை சேவ் பண்ணணும். ஃபைலில் போகிறேன், சேவ்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபைல் சேவ் ஆகிடுது. சாரி, சேவஸ் போயிட்டேன், சேவ் பண்ணணும். ஸோ அதனால சேவ்ன்றதை நான் கிளிக் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே என்ன பண்ணோம், விண்டோஸ் படத்தையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் போகணும். ஸோ விண்டோஸ் படத்தையும் ஆரையும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு வந்து ஓகேவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவை ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து என்ன கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. முதல்ல நம்ம வந்து எந்த ஃபோல்டரில் நம்ம வந்து ஃபைலை வச்சுருக்கோமோ அந்த கோலனுக்கு முதல்ல போய்க்கிறோம். நான் ஜி கோலனில் வச்சுருக்கேன். ஸோ ஜி கோலன் அப்படின்றத டைப் பண்ணி என்ட்ரு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, ஜி கோலனுக்குள்ளார போயிடுது. அதுக்குள்ளார என்ன ஜாவான்ற ஃபைலில் வச்சுருக்கேன், ஃபோல்டரில் வச்சுருக்கேன். அதனால் சிடி ஸ்பேஸு ஜாவா அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ சிடி ஸ்பேஸ் அப்படி ஜாவான்றத நம்ம வந்து முதல்ல கொடுக்குறப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளாரையும் போயிடுது. சிடினா வந்து சேஞ்ச் டைரக்டரி. ஸோ வந்து இப்போ சேஞ்ச் டைரக்டரி ஃபோல்டர் நேம் கொடுக்குறப்ப நமக்கு வந்து என்ன ஆயிடுது, அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிடுது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ கம்பைல் பண்ணணும். முதல்ல ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது, ஏன்னா ஃபைல் நேம் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். நம்ம பாட்னை ஏதாவது தப்பா கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எஃப் வந்து கேப்ஸ்ல இருக்கு, நேம் டாட் ஜாவா அப்படின்றது கொடுத்துட்டு என்டரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்றப்ப என்ன ஆகும்னா எந்த எரரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி போயிடும். இன்கேஸ் நம்ம ஏதாவது எரர் பண்ணியிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல எரர்ஸ் வந்து காமிக்கும். நம்ம அந்த எரரை கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆகிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஜாவா ஃபைல் நேம் கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, நேம் இஸ் மணி, நேம் இஸ் பாலா, நேம் இஸ் கோபி அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகிடுது. இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.